சரி வணக்கம். இன்றைக்கு இந்த மயிலட்டி துறைமுகத்துக்கு ஜனாதிபதி வாரார். அவருக்கு எங்களுடைய விஷயம் ஏற்கனவே தையிட்டு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே பிரேசவையெல்லாம் கதைக்கப்பட்டு 1 மாத காலப்பகுதி 2 மாத காலப்பகுதி அந்த காலப்பகுதிகளை தீர்க்கிறேன்னு சொல்லி இதுவரையும் தீர்க்கப்படையில்லை. அப்போ நாங்கள் அதில் அவரை எதிர்க்கணும் இல்லை. இதில் யாருமே கட்சி சார்பாக அரசியல் சார்பாக யாருமே வரையில்லை. எல்லாருமே காணி உரிமையால் எங்கள் எதிர்ப்பை வழிகிறாரு. எதிர்ப்பண்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யலை. எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஜனாதிபதிக்கு நேரடியாக அவருக்கு தெரியும் அவருடைய பார்வையை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதில் சுயாதீனமாக நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் போராடுறது. அதில் எங்களை போலீஸ் எங்களை விரட்டி அடித்து மீடியாக்கள் தெரியும். மீடியாக்கள் எங்களை கவர் பண்ணிக்கலாவே விரட்டி அடித்து அந்த இடத்துல நிற்கப்படே இல்லை. சொன்ன விஷயம் உள்ளுக்கு போய் மாஜர் கொடுங்க. உள்ளுக்கு 200 சீட்டை அடக்கியிருக்கு. அந்த 200 சீட்டில் போய் 200 ஒரு ஆளாக நாங்கள் 2 மாஜர் கொடுத்து ஏற்கனவே நான் கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டேன். பட் இதில் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். இந்த விஷயம் மக்கள்கிட்ட காணியை உறுதிப்படுத்துறதுல மக்களுக்கே கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அமைச்சரவையில் நிறைவேற்றியாச்சு. இப்போ நிறைவேற்றின பிறகு நாங்கள் மீண்டும் நாங்கள் மாஜர் கொடுக்குறதுல வேலை இல்லை. மாஜர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நேரடியாக இதில் அவை சம்மந்தப்பட்ட ஆக்கள் அதில் பொறுப்பு கூடக்கூடிய அமைச்சராகவோ இல்லாட்டி அவன் கோஆர்டினேட்டர் யாரும் எங்களை ஜனாதிபதியோட நேராக கதைக்கிறதுக்கு அனுமதிச்சா நாங்கள் இந்த போராட்டத்தை விட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். உள்ளே அவரோட கதைக்கிறோம்னு சொல்லி கேட்டதுக்கு நான் கேட்டதுக்கு அதுக்குரிய ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் நாங்கள் சின்ன போராட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம் அதில் என்னென்னாங்க. ஆனால் அதுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படையில்லை. மற்ற இது அப்படி இருக்கல இந்த சட்டவிரோத கட்டட பிக்குவை ஒரு மத உறவை இதுக்கு அடிக்கல் நாட்டுக்கு அழைச்சிருக்கணும். அந்த தகவல்கள் வந்தோன்னா அது மெயினாக நாங்கள் வந்த ரீசன் அதுக்கு தான். இப்போ அந்த தீர்வு தருவோம் வேண்டாம். முன்னுக்கு அவையின் பக்கத்தால் பிரச்சனையை குறைக்கும். இப்போ அவை அந்த ஒரு சட்டவிரோத வேலையில் குந்தி கொண்டிருக்கிற பிக்குவை கொண்டதுக்குள்ள அடிக்கல் நாட்டுறேன்டா பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையை மாற்ற விளையாட்டு தான் எங்களுக்கு ஆடிக்கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு போராட்டம் செய்ய போகிறோம்ன்ற கதை தெரிஞ்சு அவருக்கும் கொடுக்கப்பட்ட லெட்டர் இன்விடேஷன் இங்கே இருக்கிற ஃபாதருக்கும் ஊரணி சர்ச் ஃபாதருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு பிள்ளை முருகன் கோயில் குருவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. மதவருக்கும் கொடுக்கப்பட்டு. இப்போ இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீக்கல காரணம் இதான் பௌத்தம் அவர் சட்டவிரோத அந்த பிக்குவை நிப்பாட்டியலாத ஒரு நிலையில் மற்ற 2 பேருமே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நீங்கள் அந்த விழாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவையும் அந்த விழாவுக்கு வரவே இல்லை. இதான் இந்த இன்றைக்கு நடந்தது. எங்களோட காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் இப்போ 20 இடத்துல இப்போ 18-20 வருஷமாக இருக்கிறோம். ஆனபடியாக எங்கள் சொந்த காணி எங்களுக்கு வேணும். அதை உடனடியாக பிக்கு மேலே வலிக்கிட்டு எங்களோட கோயில்களையும் அழித்து எங்களோட காணிக்க இருக்க விட்டால் காணும். நாங்கள் அதையிட்ட பாசமானமும் கேட்கவில்லை. எங்களோட சொந்த காணி எங்களுக்கு வேணும். நாங்கள் கஷ்டப்பட்ட குடும்பம். ஆனால் எங்களோட காணி வேணும். ஆறு மற்ற அனாதையாக இருக்கிறோம். ஆனால் இதுக்கு தகுந்த நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேணும். இது கொஞ்சம் பேச்ச காணி இல்லை, 16 பேச்ச காணி 16 பேச்ச காணி எனக்கு அடங்கி இருக்கிறோம். நாங்கள் இப்போ 5-6 பேர் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கிறோம். மற்றும்படி ஒருவரும் அதுக்கு தலையிட முடியவில்லை. இப்போ 20 வருஷமாக நாங்கள் வெளியிடங்களில் வெளியாக்க இந்த வீட்டிலாம் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். ஜனாதிபதி இது உடனடியாக எங்களோட காணிகளுக்குள்ளால் அதையே அகற்றி விட்டு எங்களை அமர்த்த வேண்டும். இதைத்தான் நாங்கள் தாழ்மையுடன் கேட்கின்றோம். இப்போ நீங்கள் போய் நிற்க உங்களை கலைச்சவே என்ன நடந்தது? நீங்கள் போய் நிற்க இப்போ என்ன நடந்தது? போராட்டத்தில் போய் நிற்கக்குள்ள என்ன சொன்னீங்க? அறிவியா இது அதில் நிற்க வேண்டாம் கலைச்சவை இவைக்கு விதமே இல்லையே. நாங்கள் எங்களோட நிலைமை அவைக்கு வந்தால் தான் தெரியும். என்ன
அதை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களை என்ன. நாங்கள் எங்களோட சொந்த உரிமைக்காகத்தான் போராடுறோம். அவன் அரசாங்க சொத்துக்காக நாங்கள் போராடவில்லையே. அதுக்கு இல்லை, அரசாங்கம் ஒத்து வர வேணும். என்ன இப்போ 20 வருஷமாக நாங்கள் 20 கோடிக்குள்ளே தூங்கி கொண்டு இருக்க விட்டுட்டு இவே என்ன விழுவினம் அவங்கள தூசு தட்டி தட்டிடுவினம். நாங்கள் பொறுத்து கொண்டு இருக்கிறோம். எங்களை சொந்த மண்ணை விட்டுட்டு 20 மண்ணுக்குள்ளே போய் எவ்வளோ காலம் விட்டு நாங்கள் அருமையாக வாழறோம். சொல்லுங்க பார்ப்போம். யாரு மற்ற உதவியும் இல்லாமல் ஆம்பளை உதவி இல்லை எங்களுக்கு. அப்போ நாங்கள் தனிச்சிருந்து கஷ்டப்படுறோம். ஆனபடியாக தயவு செய்து அருமையா அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேணும். இந்த நிகழ்வினை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் தமிழினம் சார்ந்து மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டமானது நாங்கள் எமது நிலங்கள், காணிகள், வீடுகள் அற்ற நிலையில் இந்த காணிக்குள்ளே போக முடியாத நிலையில் நாங்கள் இந்த விடயத்தை ஜனாதிபதியின் கவனத்துக்கு நேரடியாக கொண்டு போகிறதுக்கு காணி உரிமையாளர்கள் அவர்களின் உறவுகளாகிய நாங்கள் இன்று இந்த களத்துக்கு வந்திருக்கின்றோம். ஜனாதிபதியை நேரடியாகவே இந்த கவனத்தை கொண்டு செல்வதற்காக இன்று மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இங்கு வரும்பொழுது செம்மணிக்கும் இந்த தையிட்டு விகார பகுதிக்கும் பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. அதை விஷயத்தை வடிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் பேசுகிறவர்கள் இதுகளை புரிந்து கொள்ளவும், இதுகளுக்கான தீர்வு காணப்படவும். ஆனால் நீங்கள் சிலர் நினைக்கலாம், அரசியல் பிரமுகர்கள் இதுகளுக்கான தீர்வுகள் காணப்பட்ட விஷயம் சரியென்று. நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகள் ஒரு அரசியல் தீர்வற்ற நடவடிக்கையினால், தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்கப்படாத காரணத்தினால் அதன் விளைவுகள் தான் அனைத்து விடயங்களும். எனவே நாங்கள் இதில் வலியுறுத்துறது என்னென்னா, பிரதானமாக இந்த எங்களோட அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணும். அதற்கு மேலாக தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமைகள் வழங்கப்பட வேணும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு கட்டாயமாக வழங்கியாகும். இல்லையென்றால் காலங்காலமாக இப்படியான விளைவுகளை நாங்கள் அது முத்தியங்கடி பிரச்சனையாக இருக்கலாம், குருந்தூர் மலை பிரச்சனை, வெடுக்குநாரி, அப்படியான பிரச்சனைகள் எங்களை நோக்கி தள்ளப்பட்டுக்கணும். ஏன்னா எங்களை திசை திருப்புவதற்காக, அவர்கள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடுவதற்காக எங்களை திசை திருப்பு நோக்கத்தோடு இப்படியான கங்கரியங்களை செய்து கொண்டிருக்கார்கள். எனவே நாங்கள் அதுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களோட பகுதி, நாங்கள் எங்களோட காணிகள் எங்கள் வீடுகளுக்கு போவதற்காகத்தான் அவர்களை சொல்கிறோம். நீங்கள் உங்களோட வீடுகள் உங்களோட காணிகளுக்கு போங்கோ. நாங்கள் எங்களோட காணிக்கான உரிமையை தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட காணிக்குள் வீடுகளுக்கு போவதற்கு எங்களை விடும். அந்த தையிட்டி விகாரியை பொறுத்தவரையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும், கிழக்கும் மேற்குமாக 2 சைவ ஆலயங்கள் இருக்குது, வழிபாட்டு தலங்கள். நாங்கள் இன்றைக்கு அதுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அங்கே பூஜை பண்ண அவங்க பிக்குவோ, அங்கே அந்த சட்டவிரோத விகாரையில் காவலுக்கு நிற்கும் காவல்துறையினரும் எங்களை அனுமதிப்பதில்லை. அங்கே எங்களோட ஆலயங்களுக்கு பூஜை இடையில் வந்த இந்த சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாத்து கண்டு நிற்கிறது இந்த காவல்துறை. அப்போ சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகுது. ஆமாம், இதுகள் எல்லாம் இந்த அரசியல் தீர்வற்ற தமிழ் மக்களுக்கு கிடைக்காதான் ஏற்பட்ட விளைவுகள். எனவே இந்த மத நல்லிணக்கம், இன நல்லிணக்கம் பேசுகிற மத குருக்கள் இல்லாட்டி இந்த சர்வமத குருமார்கள் இதுக்கு வர வேணும். இந்த பிரச்சனையை அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும். ஆனால் அவர்கள் வாரையில் அவர்கள் சர்வமத இதுன்னு சொன்னால் அவர்கள் அங்கே ஒரு மேடையில் இருந்து அமர்ந்து கதைச்சிட்டு அவர்கள் ஓடுவார். நாங்கள் பிரச்சனையை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறோம். இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும். அது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுகளாலே என்பதே திடமான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இது விடும் வரைக்கும், இந்த தையிட்டி விகாரை ஏனைய இதுகள் வரும் வரைக்கும் நாங்கள் சளைக்காது நியாயமான போராட்டங்களில் பங்கு கொள்வோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம்.